Hi guys, this is Nivita. In the video MSc Maths Differential Geometry இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து to find the equation of oscillating plane அல்லது the plane of curvature அப்படின்னு சொல்லுவாங்க. If the equation of the curve is in the terms of s அப்படிங்கிறது arc length பொறுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் equation of the oscillating plane தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். First oscillating plane என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு curve இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த பாயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு உங்களால் ஒரு டேன்ஜென்ட் வரைய முடியும். அதுக்கு பெர்பெண்டிகுலராக உங்களால் ஒரு நார்மல் வரைய முடியும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலராக வெளியில் ஒரு பென் எப்படி இந்த பாயிண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி வந்து ஒரு பைநார்மலை ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த டேன்ஜென்ட்டுக்கும் நார்மலுக்கும் இடையில அந்த ஒரு பிளேன் இருக்குல்ல, ஸோ அந்த பிளேனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனோட ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ், நீங்கள் ஒரு கர்வ் எடுக்கிறீங்கல்ல, இந்த கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வோட ஈக்குவேஷன் இது ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் எஸ், ஏன்னா தட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல இருக்குது. லெட் பி கமா கியூ பி த நெய்பரிங் பாயிண்ட்ஸ் ஆன் சி வித் த position vector r vector of s and r vector of s plus delta s. that is இப்போ வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த கர்வ்லேயே வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், p, q அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டுமே வந்து நெய்பரிங் பாயிண்ட்ஸாக இருக்குது. இப்போ பியோட வேல்யூ வந்து ஆர் வெக்டர் ஆஃப் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா கியூவோட வேல்யூ ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஒரு ஸ்மால் சேஞ்ச் டெல்டா எஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேர் ஆர்க் லென்த் எஸ் இஸ் மெஷர்டு ஃப்ரம் சம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆன் சி, சியில் இருந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருந்து அதை வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேவா? இப்போ வந்து லெட் ஆர் பி எனி பாயிண்ட் ஆன் த ஆஸ்குலேட்டிங் பிளேன். இப்போ வந்து ஆறுங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட், இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆர் வெக்டார் அப்படின்றது என்னது, அதோட பொசிஷன் வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, தென் த வெக்டார் பிஆர் வெக்டார் tangent vector at p and pq vector are coplanar அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வெக்டார்ஸ் பிஆர் வெக்டார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல தான் பிங்கிற பாயிண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பிஆர் வெக்டாராக இருக்கட்டும், டேன்ஜென்ட் வெக்டார்னால் என்னது, இங்கே இருக்கிற டி கேப் அப்படின்னு போட்டிருக்கேன்ல, ஸோ அதுவாக இருக்கட்டும். அண்டு பிக்யூங்கிறது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுன்னு தானே சொன்னோம். ஸோ அது எல்லாமே ஒரே பிளேனில் தான் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாம் ஒரே பிளேனில் இருக்கும். த வெக்டார்ஸ் பிஆர் வெக்டார், ஆறுங்கிறது அந்த பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஸோ த வெக்டார் பிஆர் வெக்டார், அதுக்கப்புறமேட்டு டேன்ஜென்ட் வெக்டார் அட் பி, அதுக்கப்புறமேட்டு பிக்யூ வெக்டார் ஆர் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பிஆர் வெக்டார் டி வெக்டார் பிக்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சின்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் ஆர் கோப்ளேனார்னா என்னது, எல்லாமே ஒரே பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை நம்ம 0ன்னு எடுப்போம். ஓகேவா? சரி, நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு இதை டாட் ப்ராடக்டாகவும் இன்னொரு இதை நம்ம கிராஸ் ப்ராடக்டாகவும் கூட எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஆர் வெக்டர் அப்படின்றத ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். பிஆர் வெக்டர் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓஆர் வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் அப்படின்னு வருமா? ஓகே ஃபைன். இப்போ ஓஆர் வெக்டார்னால் நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் அந்த ஆர் வெக்டர்ன்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஓஆர் வெக்டார்னு சொல்லும்போது ஆர் வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் த பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் அப்படின்னு வரும். லைக் இட் ரெப்ரசன்ட் தட் பாயிண்ட். நோ, ஸோ அதனால் நம்ம இதுவும் வந்து முன்னாடியே பார்த்தோம், அந்த பியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டி வெக்டார், தட் இஸ் அந்த டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டேன்ஜென்ட் வெக்டார், ரைட்? ஸோ அதனால் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் அப்படின்னு வருது. அதுக்கப்புறமேட்டு பிக்யூ வெக்டார் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஓக்யூ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு வரும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஓக்யூங்கிறது ஒரு ஸ்மால் சேஞ்ச் எக்ஸ்ட்ரா வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் ப்ளஸ் டெல்டா எஸ் அப்படின்னு வருது. ஓபி வெக்டார்னா மைனஸ் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ, அந்த மாதிரிலாம் எழுதுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஏன்னு என்னது ஆர் வெக்டர் ஆஃப் எஸ்
plus h by 1 factorial into f dash of a. ஹெச்னா என்னது இந்த இடத்துல delta s. So delta s by 1 factorial into r dash of s ன்னு வரும். plus delta s the whole square by 2 factorial into r double dash of s. அதுக்கப்புறம் delta s the whole cube by 3 factorial into r triple dash of s அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் r vector of s அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதை நான் டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் மூலியமாக நான் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல PQ வெக்டரோட வேல்யூ வந்து நம்ம வந்து வேறு எதுவுமே அவ்வளோவா எடுத்துக்க வேண்டாம். அந்த டெல்டா எஸ் ஓட வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து நம்ம டெல்டா எஸ் தி ஹோல் க்யூப்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது அந்த PQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் ப்ளஸ் டெல்டா எஸ் இன்ட்டு ஆர் டேஷ் ஆஃப் எஸ் ப்ளஸ் டெல்டா எஸ் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டபுள் டேஷ் ஆஃப் எஸ் பை 2. அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த இடத்துல மைனஸ் ஆர் டேஷ் ஆஃப் எஸ் அப்படின்றது மட்டும் கிடைக்குது. இப்போ என்னாகும், ஆர் வெக்டர் ஆஃப் எஸ்ஸும் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ்ஸு கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு PQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் இன்ட்டு ஆர் வெக்டர் டேஷ் ஆஃப் எஸ் ப்ளஸ் டெல்டா எஸ் தி ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் வெக்டர் டபுள் டேஷ் ஆஃப் எஸ் அப்படின்றது மட்டும் கிடைக்குமா? சரி, இதை நான் தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூஸிங் எல்லாமே வந்து நான் முன்னாடி கன்சிடர் பண்ணலை, அந்த கோப்ளேனார் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலை, அதில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். முதல்ல எனக்கு என்ன இருக்குது, பிஆர் வெக்டார், டி வெக்டார், PQ வெக்டார் அப்படின்றது இருக்குல்ல. பிஆர் வெக்டரை நான் இங்கே எடுத்துட்டேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், டி வெக்டரை இங்கே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து PQ வெக்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது பிஆர் வெக்டார், டி வெக்டார், அதுக்கப்புறமேட்டு PQ வெக்டர் அப்படின்றத எழுதிட்டேன். இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கும். இதை வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் வந்து 2 டேர்ம் இருக்குது. ஸோ நான் தனித்தனியாக எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், ஆர் வெக்டார் மைனஸ் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டர் டேஷ் ஆஃப் எஸ் கமா டெல்டா எஸ் ஆஃப் ஆர் வெக்டர் டேஷ் ஆஃப் எஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தான் எழுதிக்கணும். இதில் இருக்கிற செகண்ட் டேர்ம் மட்டும் நம்ம எழுதணும். ஆர் வெக்டார் மைனஸ் ஆர் வெக்டார் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டார் டேஷ் ஆஃப் எஸ் கமா டெல்டா எஸ் தி ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் வெக்டார் டபுள் டேஷ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கும். இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல இருக்கிற டெல்டா எஸ் இருக்குல்ல, அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மைனஸ் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டார் டேஷ் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டார் டேஷ் ஆஃப் எஸ் அப்படின்னு வரும். அண்ட் அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் தி ஹோல் ஸ்கொயர் பை 2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மைனஸ் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டார் டேஷ் ஆஃப் எஸ், ஓகே, இந்த இடத்துல டேஷ் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டர் டபுள் டேஷ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அண்ட் அகெயின் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் மட்டும் கிடைக்கும். கரெக்டாக? டெல்டா எஸ் தி ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் வெக்டர் மைனஸ் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டர் டேஷ் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டர் டபுள் டேஷ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. ஸோ அதனால் இது போயிடும். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே அந்த சைடு போயிடுறதுனால அதுவும் போயிடும். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மைனஸ் ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டார் டேஷ் ஆஃப் எஸ் கமா ஆர் வெக்டார் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். This is the equation of oscillating plane if the curve is given in the terms of s அப்படின்னு நம்ம சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் எழுதிடுவீங்களா, முதல்ல உங்களுக்கு ஆசிலேட்டிங் பிளேனா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதிலேருந்து தான் இம்பார்ட்டன்ட் பிஆர் வெக்டார் கமா த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டி வெக்டார் கமா PQ வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி பிஆர் வெக்டரோட வேல்யூ, டி வெக்டரோட வேல்யூ, PQ வெக்டரோட வேல்யூலாம் டெய்லர் எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே கண்டுபிடிச்சி கொண்டு வரீங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ இப்படி கொண்டு வரீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய ஈக்குவேஷன் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணும். என்னென்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டார் கமா ஸ்மால் ஆர் வெக்டார் டேஷ் ஆஃப் எஸ் கமா ஸ்மால் ஆர் வெக்டார் டபுள் டேஷ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் ஆஸ்குலேட்டிங் பிளேனோட ஈக்குவேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.